அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. சகோதரிகளே, ஏவல் ஜின் என்று சொல்லுகிறார்களே, செய்வினை செய்து ஏவி விடுகிறார்கள். சில மந்திரவாதிகளோ சில சூனியக்காரர்களோ என்ன செய்கிறார்கள் என்றால், சிலர் மீது ஜின்களை ஏவி விடுகிறார்கள். அப்படி ஏவி விடக்கூடிய ஜின் அவர்கள் மீது அமர்ந்து கொண்டு அல்லது அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு அவர்களுக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது. இப்படியாக இருக்குகின்ற பொழுது அந்த ஏவல் ஜின்களை நாம் துரத்தி அடிப்பது எப்படி, அதற்கு இஸ்லாம் என்ன வழிமுறை காட்டுகிறது என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பொதுவாக இந்த ஜின் இனத்தை சார்ந்த சில ஜின்கள் என்ன செய்கிறது, மனிதர்களிடத்தில் சிலருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த ஜின்களை வணங்கக்கூடியவர்கள் அந்த ஜின்கள் சொல்லுவதையெல்லாம் செய்கிறார்கள். அதன் காரணமாக அவர்களிடம் திருப்தி அடைந்த அந்த ஜின் அவர்கள் சொல்லுவதை செய்கிறது. ஆக இவ்வாறாக அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுவிட்ட ஒரு உடன்படிக்கை தான் அந்த ஜின் அவர்கள் சொல்லுவதை செய்கிறது, அவர்கள் சொல்வதை அந்த ஜின் செய்கிறது. ஆக இப்படியாக பார்க்கும் பொழுது சகோதரிகளே, ஒரு ஜின்னை வணங்குபவனோ அல்லது ஏதேனும் சிலையை வணங்குபவனோ அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜின் அவனிடத்தில் கனவிலே பேசுகிறது, அல்லது நிஜத்திலே பேசுகிறது, அல்லது அவன் உடலிலே இறங்கி அவனிடத்திலே பேசுகிறது, அல்லது அவன் உள்ளத்திலே சில எண்ணங்களை போடுகிறது. இப்படியாக போட்டு ஜின் அவனுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த ஜின்னுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுமோ, அந்த ஜின் எதையெல்லாம் உண்ணுமோ, எதையெல்லாம் ஆசைப்படுமோ அதையெல்லாம் அந்த ஜின்னுக்கு அவன் செய்து கொடுக்கிறான். உதாரணத்திற்கு அந்த ஜின் கேட்கக்கூடிய சில பலிகளை அவன் கொடுப்பது, சில வகையான படையல்களை வைப்பது, அந்த ஜின் சொல்லக்கூடிய நேரங்களிலே சில மந்திர வார்த்தைகளை உச்சரிப்பது, கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவன் செய்கின்ற காரணத்தினால் அந்த ஜின் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறது. இது இவ்விருவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுவிட்ட ஒரு உடன்படிக்கை தான். இப்போ இந்த ஜின்களை துரத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது, சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவுடைய அத்தியாயத்தை நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த ஜின்னால் பாதிக்கப்பட்ட நபரை அமர வைத்துவிட்டு அல்லது ஜின் இருக்கக்கூடிய வீட்டில் சென்றுவிட்டு சூரத்துல் பக்கராவை முழுவதுமாக முற்றாக ஓத வேண்டும், சப்தமாக ஓத வேண்டும். அப்படி ஓதுகின்ற பொழுது அந்த ஜின் அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஓடிவிடுகின்றது. மேலும் ருக்கையாக்களுடைய வசனங்களை தொடர்ச்சியாக ஓத வேண்டும். ருக்கையாக்களுடைய வசனங்களை நாம் திருக்குர்ஆனிலே எங்கெங்கு இருக்கிறது என்பதை பற்றி ஏற்கனவே நாம் சில வீடியோக்களிலே போட்டுள்ளோம். குறிப்பாக சூரத்துல் பக்கராவுடைய முதல் 5 வசனங்களும், சூரத்துல் பக்கராவுடைய 102வது வசனம், சூரத்துல் பக்கராவுடைய 164வது வசனம், 255, 56, 57 மற்றும் 284, 85, 86 ஆகிய வசனங்களை ஓத வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். தண்ணீரிலே ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். பின்னர் ஆல இம்ரானுடைய முதல் 10 வசனங்களும் ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம் ஆகிய அத்தியாயங்களுடைய முதல் வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வசனங்களை ஓதி முடிக்கும் பொழுதும் தண்ணீரிலே 3 முறை ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். பின்னர் சூரத்துல் ஆராஃபுடைய முதல் வசனமும் சூரத்துல் ஆராஃபுடைய 54, 55வது வசனங்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். பின்னர் சூரத்துல் ஆராஃபுடைய வசனம் 115 120 வரை வரக்கூடிய வசனங்களை 7 முறை அவர் ஓத வேண்டும். பின்னர் சூரத்து தாஹாவில் வரக்கூடிய வசனம் 65 70 வரையும், சூரத்துல் யூனிஸில் வரக்கூடிய வசனம் 79 82வது வசனங்கள் வரை ஓதிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சூரத்துல் ஆராஃப், சூரத்து தாஹா மற்றும் சூரத்துல் யூனுஸ் ஆகிய அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த வசனங்களை 7 முறை அவர் ஓத வேண்டும். சூரத்து தாஹாவில் வரக்கூடிய ஒலா இஃப்லிஹு சாஹிரு ஹைஸு ஆத்தா என்று வரக்கூடிய வசனத்தை 7 முறை ஓத வேண்டும். ஃபவுல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா என்று வரக்கூடியது 7 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் ஆராஃபிலும் அதே போன்று உல்கிய ஸஹரத்து சாஜிதீன் என்று வருவதை 7 21 முறை ஓத வேண்டும். பின்னர் சூரத்துல் யூனிஸில் வரக்கூடிய வசனங்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ ஸையுப்திலுஹு இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு அமலல் முஃப்ஸிதீன் என்று வரக்கூடிய வசனத்தை 7 21 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். பின்னர் சூரத்து சாஃபாத்துடைய 37வது அத்தியாயத்துடைய முதல் 10 வசனங்களையும், சூரத்துல் ஜின்னுடைய முதல் 4 வசனங்களையும், அப்புறம் சூரத்துல் ஜில்சால் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஒரு 7 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். பின்னர் சூரத்துல் காஃபிரூனை ஒரு 7 முறையும், அதன் பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், ஃபலக், நாஸ் ஆகிய 3 சூறாக்களை 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதி அவர் தண்ணீரில் ஊதி அதை பாதிக்கப்பட்டவருக்கு பருக கொடுக்க வேண்டும். பிறகு அந்த வீட்டில் தெளித்து விட வேண்டும். மேலும் அந்த ஜின்
பிரச்சனை பாதிக்கப்பட்டவருடைய முதுகில் பிஸ்மில்லாஹி யூஹ்ரிஜ் அது அல்லாஹ், பிஸ்மில்லாஹி யூஹ்ரிஜ் அது அல்லாஹ் என்று சொல்லி முதுகிலே தட்ட வேண்டும். எப்படியா பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி தட்டுகின்ற பொழுது அந்த உடலை விட்டு ஜின் முற்றாக வெளியேறி ஓடுகிறது. அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜின்களை விரட்டக்கூடிய வசனங்கள் என்று திருக்குறானில் சில இருக்குகின்றன. அந்த வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவைகளை ஓத வேண்டும். அப்படியாக ஓதிக்கொண்டே இருக்குகின்ற பொழுது அந்த ஜின் உடலை விட்டு வெளியேறிவிடும். இப்படியாக தொடர்ந்து 3 நாட்கள் செய்ய வேண்டும். பின்னர் துரத்தப்பட்ட அந்த ஜின் திரும்பவும் அவர்கள் மீது வந்து ஏறுவதற்கோ வீட்டில் வந்து புகுந்து கொள்வதற்கோ முயற்சி செய்யும். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை இந்த ருக்கையாவை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படியாக தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த ஜின் வேறு திசை பார்த்து வேறு எங்காவது சென்றுவிடும். இவர்கள் பக்கம் திரும்ப வரவே வராது. இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான கட்டு வேலி இவர்களை சுற்றி உருவாகிவிடும். மேலும் திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை கொண்டு அடங்கப்பட்ட தஅவீதுகளை அவர் அணிந்து கொள்வதும் சிறந்தது. தொடர்ந்து ஷைத்தானுடைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அதை அணிந்து கொள்வாரேயானால் அதன் பிறகு ஷைத்தான் அவருடைய உடலிலே ஊடுருவ மாட்டான். இப்படியாக அவருக்கு ஒரு நிரந்தரமான பலமானதொரு பாதுகாப்பு அவருக்கு ஏற்படும். இந்த ருக்கையாக்களை தொடர்ந்து ஓத வேண்டும். ருக்கையாவை ஓதக்கூடியவர் ஒரு திருக்குர்ஆனை நன்கு ஓத தெரிந்த ஒரு இமாமாக இருப்பது மிகச் சிறந்தது. குறிப்பாக ஒரு ஆணாக இருப்பது மிக மிக சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.